வயிறுல இருக்கிற ஃபேட் கம்மியாகணும், உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் கம்மியாகணும், ஃபேட் லாஸ் ஆகணும், வெயிட் லாஸ் ஆகணும், வேற எந்த ஃபிட்னஸ் கோல்ஸ் இருந்தாலும் 3 முக்கியமான விஷயங்கள் கடைபிடிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா பாடி வெயிட் செக் பண்ணணும். பாடி வெயிட்டை தாண்டி பாடி காம்போசிஷன் டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது. அதை பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட அதிகமா இல்லை, அதை பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் அதிகமா இல்லை. அதனால ரெகுலரா பாடி வெயிட்டை செக் பண்ணிடணும். செகண்ட் வந்து நம்ம ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே எளிய ஸ்ட்ரெச் பாஸ்டர்ஸ் மூலமா ஃபிளெக்சிபிள் அண்ட் பெயின்லெஸ் ஆக்கிடணும். தேர்ட் வந்து நம்ம தசைகள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆகணும் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் மூலமா. இப்போ ஒரு எக்ஸசைஸ், ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ்க்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் வித் பேர் ஆஃப் டம்பிள்ஸ். இந்த மாதிரி மல்டி ஜாயிண்ட் மல்டி மசில்ஸ் யூஸ் பண்றப்போ கேலரி பர்னிங் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் கோல் செட் பண்ணுவாங்க, அவங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் வரலன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ரியலிஸ்டிக் கோல் செட் பண்றது இல்லை. நம்மளோட ஏஜ் என்ன, நம்மளோட ஃபினான்ஷியல் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன, நம்ம எத்தனை வருஷம் நம்ம எக்ஸசைஸ் செய்யல, நம்ம உடம்புல என்னென்ன உபாதைகள் இருக்கு, நம்ம என்னென்ன உபாதைகளுக்கு மருந்துகள் சாப்பிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம வந்து அதெல்லாம் புட் டுகெதர் ஒரு ரியலிஸ்டிக் பிக்சர் வரணும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அவங்க ஃபிட்னஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கலாம், அவங்க நிறைய மேபி ஈவன் ஸ்பான்சர்ஷிப்ஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வேலைக்கே கூட போக தேவையில்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, அவங்களால அதை மேனேஜ் பண்ணி அவங்களால ஃபுல்லா டெடிகேட் கம்ப்ளீட்லி 100% அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கலாம். ஸோ அதனால அவங்கள அந்த மாதிரி ஆட்களால அவங்க நினைச்ச வெயிட் லாஸ் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அவங்கள மாதிரி பண்ண முடியலன்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை.